ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் மூழ்கிய தனது தாயை தேடும் நடவடிக்கையின் முடிவுக்காக காத்திருக்கும் அவரது மகன் சூர்யாவின் உருக்கமான பேச்சு பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது. கையில் அவரது தாயின் பெயரை பச்சை குத்திய சூர்யாவுக்கு இப்போது அது கசப்பான நினைவாக மாறி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 25 வயதான சூர்யா அண்மையில்தான் தாய்லாந்தில் விடுமுறையின் போது தனது தாயாரின் பெயரான விஜயலட்சுமி என்ற பெயரை இடது கையில் பச்சை குத்தியதாக பெர்னாமாவிடம் தெரிவித்துள்ளார். சம்பவத்தன்று அதிகாலை 1:30 மணி அளவில் தனது 48 வயது தாயிடம் பச்சை குத்தியதை பற்றி பேசியதாக அவர் குறிப்பிட்டார். அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் என்றும் அவருடைய குரலில் இருந்த மகிழ்ச்சியை தம்மால் உணர முடிந்ததாகவும் சூர்யா கண்ணீர் மல்க கூறினார். என் அம்மாதான் எனக்கு எல்லாமே, நான் செய்யும் அனைத்தும் அவளுக்காகத்தான். அதனால்தான் நான் பச்சை குத்த முடிவு செய்த போது அவள் பெயர்தான் முதலில் என் நினைவுக்கு வந்தது என்று அவர் கூறினார். என் தாயாருக்காக என் கையில் நான் போட்ட பச்சையை என் அம்மா பார்க்காமல் போனது வேதனையாக இருக்கிறது என்று தெரிவித்தார். இது நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் அவரை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை அவரிடம் காட்ட எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கதறி பேசினார். பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசினுக்கு எதிரான நீதிமன்ற குற்றச்சாட்டுகள் அவசரமாக செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை துணை பிரதமர் டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி மறுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் மொஹிதீன் இரட்டை வேஷம் போடக்கூடாது என்று சுட்டிக்காட்டிய அவர் பிரதமராக இருந்தபோது தனக்கு எதிரான விசாரணையை முழுமை பெறுவதற்கு முன்னரே தம் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்துமாறு அவசர நெருக்குதல் கொடுத்ததை மொஹிதீன் மறந்துவிடக் கூடாது என்று ஜாகித் சுட்டிக்காட்டினார். தேச நிந்தனை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசினுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நேற்று செவ்வாய்க்கிழமை காலையில் குவாம்சாங் நீதிமன்றத்திற்கு தனது தலைவர்கள் யாரும் வரவில்லை என்று கூறப்படுவதை பாஸ் கட்சி மறுத்துள்ளது. பாஸ் கட்சியின் தலைமைச் செயலாளர் தக்கியுடின் ஹசான், பேரா மாநில பாஸ் கட்சியின் தலைவர் மற்றும் இதர கட்சிகளின் ஆதரவாளர்கள் அங்கு வந்திருந்ததன் மூலம் மொஹிதீனுடன் பாஸ் கட்சி ஒற்றுமையுடன் தான் இருக்கிறது என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். மலேசியா ஏர்லைன்ஸ் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து தாம் கேள்வி எழுப்பியது தவறா என்று முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் வி.க. சியோங் நேற்று வினவியுள்ளார். அண்மையில் மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சில விமானங்கள் நுணுக்கவியல் கோளாறுகளுக்கு ஆளாகின. அதனை சுட்டிக்காட்டி பேசியிருந்த வி.க. சியோங், மலேசியா ஏர்லைன்ஸ் விமானங்களில் பயணம் செய்வது பாதுகாப்பாக இருக்குமா என பயணிகள் சிலர் கேள்வி கேட்க தொடங்கி இருப்பதாக கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்திருந்த நடப்பு போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக், மக்களிடையே பீதியை ஏற்படுத்த வேண்டாம் என்று வி.க. சியோங்கை கடிந்து கொண்டார். நீதிமன்றத்தில் நேற்று வழக்கறிஞர் ஒருவர் தொடுத்த அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு 99 வயதான மகாதீர் சற்றும் சளைக்காமலும் தளராமலும் பதிலளித்து தமது மன வலிமையை புலப்படுத்தினார். சிறிது நேரம் ஓய்வெடுக்கும்படி வழக்கறிஞர் முகமது ஷாருல் ஃபஸ்லி கமருல் ஜமான் விடுத்த கோரிக்கையை நிராகரித்த மகாதீர் தமது சாட்சியத்தை தொடர்ந்து பதிவு செய்தார். விசாரணையை நிறுத்த வேண்டியதில்லை என்றும் நாம் பணியை தொடர்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான அமர் ஜாகித் ஹமீடிக்கு எதிராக தாம் தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கில் 2ஆம் நாளாக மகாதீர் நேற்று சாட்சியமளித்தார். மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அம்னோ வேட்பாளருக்காக ஜாசேகா பிரச்சாரம் செய்யும் என்று ஜாசேகாவின் தலைமைச் செயலாளர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். மக்கோத்தா தொகுதியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் ஒற்றுமை அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஜாசேகா முழு ஆதரவு வழங்கும் என்று அக்கட்சியின் மத்திய செயலவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.